Good morning, friends. Srinidhar Kerala Lottery Guessing சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீநிதர் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். 8ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 8/8/2024 காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 534க்கான கெஸ்ஸிங். இப்போ 8ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 7ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு என்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 7ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்தேன். அதாவது 4 நாள் ரிசல்ட்டு இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருந்துச்சு. அதனால் 5ஆவது நாள் ரிசல்ட்டும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருந்தேன். அதில் ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். அதில் 4 நம்பர்ஸ் கொடுத்தேன். அதில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு, 0880 கொடுத்துருந்தேன். 08 பாஸ் ஆகிருக்கு, ஏசி பாஸ் ஆகிருக்கு. 08 அப்படிங்கிறது ஃபுல் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் 38 பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா இப்போ என்ன நம்பர்ஸ் கொடுத்துருந்தனோ அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கன்னு கொடுத்துருந்தேன். இப்போ 08 கொடுத்துருந்தேன் அப்படின்னா 08 இருக்க பிளேஸை பேஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன். 08 பேஸ் பண்ணி 3 இருக்கு, 08 பேஸ் பண்ணி 4 இருக்கு. அடுத்து 08 பேஸ் பண்ணி 9 இருக்கு. இங்கே 08 பேஸ் பண்ணி 8 இருக்கு, 6 இருக்கு. இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி 08 பேஸ் பண்ணி 3 பாஸ் ஆகிருக்கு, 380 அப்படிங்கிறது இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் 38 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வின்னிங்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. என்ன நம்பர்ஸ் கொடுக்குறோமோ அந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி எது இருக்கோ அந்த நியரஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதான் வின்னிங் நம்பர்ஸாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிக் பண்ணியிருந்தேன், 99 பாஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா 50 பாஸ் ஆகிருந்துச்சு. 506 ரிசல்ட்டு 50 பாஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 99 பாஸ் ஆகிருந்துச்சு. இப்போ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 50, 99, அதுக்கு மேலே போகணும், இல்லை அப்படின்னா கீழே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. 380 அப்படிங்கிறது சைபர் 38 அப்படிங்கிற நம்பர்ஸ் தான் பாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீபோர்டு 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சீபோர்டு 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ சீபோர்டு அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுனாவே எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இதுலேயும் ட்ரை பண்ண முடியல அப்படின்னா கேம் ப்ளே பண்ணுறதே வேஸ்ட்டு. இப்போ சிலர் கமெண்ட் பாக்ஸ் தேவையில்லாத கமெண்ட்ஸ் போட்டுருந்தாங்க, நிறையா நம்பர்ஸ் கொடுக்குறோம் குழப்புறோம் அப்படிங்கிறது மாதிரி. யாரையும் குழப்பலை. கரெக்டாக இந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லலை, இந்த நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருந்தோம்லையே. இந்த நம்பர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வின் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்து யாரையுமே குழப்பலாம். இதெல்லாம் வரும்னு சொல்லலை, சார்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். அது உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி வேணாம். இல்லை வீடியோ பார்க்குறது கூட வேணாம். உங்களை யாரும் வீடியோ பார்க்க சொல்லலை, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலை. இது ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் மட்டும்தான். இந்த மாதிரி வந்திருக்கு, அடுத்து இந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிற கெஸ்ஸிங் மட்டும்தான் என்னோட கெஸ்ஸிங். இதில் போயிட்டு தேவையில்லாத கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. விருப்பம் இருந்தால் வீடியோ பார்க்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளில போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 8ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ இங்கே சொல்லியிருக்க அதாவது ரவுண்ட் பண்ணியிருக்க பாக்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பர்ஸ் 506 பாஸ் ஆகிருக்கு, 528 பாஸ் ஆகிருக்கு, 939 பாஸ் ஆகிருக்கு, இங்கே 399 பாஸ் ஆகிருக்கு. அதாவது 993 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 380 அப்படிங்கிறதுல சைபர் 38 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 99 பாஸ் ஆகிருந்துச்சு, 50 பாஸ் ஆகிருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. 380 அப்படிங்கிற சைபர் 38 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 993 பாஸ் ஆகிருந்துச்சு. இங்கே பார்த்தோன்னா 380 பாஸ் ஆகிருந்துச்சு. இதுவும் ஃபுல் நம்பர்ஸ், இதுவும் ஃபுல் நம்பர்ஸ். இப்போ இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் 89 பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 399 வந்திருக்கு, 380 வந்திருக்கு,
இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா சைபர் 8 9 பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரே நம்பர்ஸ் தான். 399 வந்ததுனால 380 வந்திருக்கு. அடுத்தது சைபர் 89 வர சான்ஸ் இருக்குது. பாக்ஸில் உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். இது மாதிரி வந்ததுனால இது வரலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 50 60 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது 506 ரிசல்ட்டு. அதில் 50 பாஸ் ஆகிருக்கு, 06ங்கிறது பாஸ் ஆகிருக்கு, 4 பாஸ் ஆகலை. அதனால் நான் இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 04 அல்லது 40 சைபர் 8 வந்திருக்கு. அதனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் 4 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை 40 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை 90 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இது மாதிரி பாஸ் ஆனதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. 0 வந்துச்சு அப்படின்னா 04 அல்லது 40, 20 அல்லது 02, 09 அல்லது 90 அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பேன். 0 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4 நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 20 90 40. 0 எகைன் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சைபர் 8 பாஸ் ஆகிருக்கு. அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 53 இருக்குது. 53 53 40 இருக்குது. இங்கே சைபர் 8 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 58, கீழே பார்த்தீங்கன்னா 68. இங்கே சைபர் 8 பாஸ் ஆகிருக்கு, 60 பாஸ் ஆகிருக்கு, 50 பாஸ் ஆகிருக்கு. பேலன்ஸ் வந்து 58, 99 பாஸ் ஆயிடுச்சு, 08 பாஸ் ஆயிடுச்சு. இதில் 89 பாஸ் ஆகலை. அதனால் எகைன் 9 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 89 நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா சைபர் 89 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி தான் ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 0 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 20 90 40 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம். டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா 88 எடுக்கலாம் அல்லது 00 எடுக்கலாம். இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 00 இருக்குது. 00 பேஸ் பண்ணி 9 இருக்குது. இங்கே 00 பேஸ் பண்ணி 4 இருக்குது. 00 வந்துச்சுன்னா 9, 00 வந்துச்சுன்னா 4. இங்கே பார்த்தீங்கன்னா 00 பேஸ் பண்ணி 6 இருக்குது. அதனால் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 88 அல்லது 00 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மாதிரி 00 வந்துச்சுன்னா 00 பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்குது. 00 பேஸ் பண்ணி 9 இருக்குது. 00 பேஸ் பண்ணி 5 இருக்குது. அடுத்து 88 இருக்குது. 88 நிறைய பிளேஸில் இருக்குது. 88ங்கிறத பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 88 பேஸ் பண்ணி 2 இருக்குது. 88 பேஸ் பண்ணி 3 இருக்குது. 88 பேஸ் பண்ணி 5 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 88 இருக்குது. 88 பேஸ் பண்ணி 4 இருக்குது. இங்கே 88 பேஸ் பண்ணி 0 இருக்குது. இங்கேயும் 88 இருக்குது. கண்டிப்பாக 88 அப்படிங்கிறது இன்றைக்கி வரணும். இல்லை அப்படின்னா நாளைக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இன்றைக்கி வரல அப்படின்னா நாளைக்கு வரலாம், இல்லை அப்படின்னா அடுத்த டே வரலாம். கண்டிப்பாக இது எல்லாமே வந்து கண்டினியூஸாக வரக்கூடிய நம்பர்ஸ். இன்றைக்கி ஒரு நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அடுத்த நாள் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வரும். அதனால் இந்த நம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 68 86 58 85. இந்த நம்பர்ஸ் திருப்பி தான் கொடுத்துருக்கேன். 58ங்கிறத 85 58 85 தான் கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் நம்பர்ஸ் இல்லை. 57 இல்லை அப்படின்னா 75 48 84. இதில் ஒரு நம்பர்ஸ் கொடுக்கல. 89 89 அப்படிங்கிறது தான் சைபர் 89 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது ஆல்போர்ட் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட கெஸ்ஸிங்கில் தான் பாருங்கள். 8 9 அல்லது 9 8. இது ஆல்போர்ட் நம்பர்ஸ். இதில் எனி ஒன் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். எந்த நம்பர்ஸ் வருதுன்னு பாருங்கள். இவ்வளோ நம்பர்ஸும் உங்களை பார்க்க சொல்ல, இவ்வளோ நம்பர்ஸும் உங்களை இது பண்ண சொல்ல. இதில் எனி ஒன் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சார்ட்டை பேஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ் இருக்குது, இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் அப்படிங்கிறது. 3 டிஜிட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 809 பாக்ஸ். சைபர் 89 பாக்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 3 டிஜிட் நம்பர்ஸ். உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லாத கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கட்டாயம்லாம் எதுவும் இல்லை.
நீங்கள் வெளில போயிடலாம். பிடிச்சவங்க வீடியோ பாருங்கள். வின் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. நீங்கள் சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்கள், சொல்கிற நம்பர்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.